விஜய் ரூமில் இருக்காரு. காவேரி வராங்க. வந்தோடனே விஜய் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அப்பளக்கட்டுலேருந்து உங்களோட ஃபோட்டோ எல்லாமே எடுக்க சொன்னீங்க. அதை நான் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஏன் ஏன் எதுக்காக எடுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த ஃபோட்டோவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் ஃபோட்டோஸ்லாம் இருக்கக்கூடாது, எல்லாமே ரூல்ஸ் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான் தானே ரூல்ஸ் போட்டேன், நான் தான் சொல்கிறேன் இனிமேல் அந்த ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், ஸ்டாக் இருக்கா இல்லை காலி ஆகிடுச்சா, புதுசாக அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, ஸ்டாக்லாம் இருக்குது, ஆனால் அப்பளத்தை விட உங்களை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் உங்களை பற்றி தான் அதிகமாக விசாரிக்கிறாங்க. நீங்கள் தான் பாஸ், நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி ஐயோ, டேரக்டர்லாம் ஃபோன் பண்ணாருன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், நிறைய பிடிச்சி திட்டி வச்சுருக்கோம், ஒரு வழி நம்மளை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இனிமேல் அப்பளத்தில் என்னோடய ஸ்டில்லே போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு அந்த ஆர்டர்லாம் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, டிவிலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் பாஸ், அவ்வளோலாம் பட்ஜெட்லாம் முடியாது, அவ்வளோலாம் எங்களால் முடியாது, இதுவே பரவாயில்ல போகட்டும், ஊரெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கோம், அதுவும் நீங்கள் போகிற வழியில் எல்லா இடத்துலையும், வாக்கிங் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போது இனிமேல் ஃபோட்டோ எடுக்க வேணாம்ல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க. சமையல் ரூமில் சாரதா சமைச்சிட்ருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ராகினி வராங்க. வந்தோடனே அப்படியே பாலெல்லாம் ஊற்றி காசுறாங்க. சாரதா பார்க்குறாங்க, அப்படியே அமைதியாக எதுவுமே பேசவே இல்லை. பாலை வச்சுட்டு அப்படியே திரும்பினாங்க. அதுக்குள்ளே ராகினி ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே பாலை கலக்கிட்டாங்க. ஏய், என்ன பண்ண நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல, பால் அடிக்கடிக்க கலக்கி விட்டால் நல்லது, ஏடுலாம் வராது, அதனால தான் கலக்கி விட்டேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. இல்லை இவ ஏதோ பண்ணியிருக்கா, ஏதோ கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கத்துறாங்க. அதுக்குள்ளே கங்கா, யமுனா, காவேரி எல்லாருமே வந்துட்டாங்க. என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ பாலில் ஏதோ கலந்துட்டா, அநேகமாக விஷத்தை தான் இவ கலந்துருப்பா, அவ்வளோ கெட்டவ இவ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. விஷமா? இவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. ஏய், நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, நீங்களாவே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி கத்துறாங்க. சரி, நீ எதுவுமே கலக்கல, அம்மா அந்த பாலை எடுமா, ஒரு கப்பில் அப்படியே வடிகட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாலை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து கையை பிடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே யமுனா வாயில் ஊற்றுறாங்க. ஏய், இப்போ என்னை விடுங்க, நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த பாலை குடிக்கணும் அவ்வளோதானே, கொடுங்க, நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. குமரன் ரூமில் இருக்கார். அங்கேருந்து வராங்க கங்கா. வந்தவொடனே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு குமரன் கிட்டே கேட்குறாங்க. அதுவா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டே கேட்குறாங்க. இல்லை, தனி கொடுத்துன்னு போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்படியே கோவம் வருது குமரனுக்கு. இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. குமரன் குளிச்சுட்டு வராரு. ஒரு ஷர்ட் இருக்குது, பார்க்குறாரு. பார்த்தோடைய எடுத்து போட்டுக்கிறாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. கங்கா வராங்க. இந்த ஷர்ட் ஏது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்குறாரு.